பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே அரசி ரொம்ப தெளிவாக இந்த குமரவேல் தான் ஏமாற்றி வர வச்சு இந்த தாலியவும் கட்டி கூப்பிட்டு வந்திருக்காரு. தாலி கட்டும்போது உள்ள நம்பிக்கை இத்தனை பேரை பார்த்த உடனே இல்லாமல் ஆயிடுச்சா அப்படின்னு குமாரை கேள்வி கேட்கறது மட்டும் இல்லாமல் இருந்த கோபத்தில் இங்கே கோமதியும் அரசியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. இவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் எங்களை தலை குனிஞ்சு நிற்க வச்சிட்டல, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையவே வாழ ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டியா? ஆனாலும் இப்படிப்பட்ட குமார் தான் உனக்கு கிடைச்சானா? நாங்கள் எப்பேற்பட்ட வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு நினச்சோம். ஆனால் மறுபடியும் போய் குமார் நல்லவனே இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம் அவனையே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறியே, உன்னெல்லாம் என்ன சொல்ல? இன்னொரு தடவை அம்மா அப்பா முக்கியம்னு இந்த வீட்டு பக்கம் வந்துடாத. நீ எங்கள் பொண்ணே இல்லை. உன் அப்பாவையும் குடும்பத்தையும் தலகுனிய வச்சல்ல, இனி உன் அப்பாவோட நிலைமை என்னாகும்னு கொஞ்சம் கூட யோசிக்காத நீயெல்லாம் எங்களுக்கு பொண்ணாக இருக்க தகுதியே இல்லாதவ. உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த உரிமையும் இல்லை. ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு அண்ணனை பார்க்க வரேன், அண்ணிங்க கிட்ட பேச வரேன்னு உரிமையோடு இங்கே வந்த பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். போடி, உனக்கு அந்த குமார் தானே முக்கியம். அவன் கூட எப்படி சந்தோஷமாக நீ வாழ்கிறன்னு நாங்களும் பார்க்க தானே போகிறோம். போயும் குமாரை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காளேங்க அப்படின்னு சொல்லி கோமதி அரசியோட வாழ்க்கையை நினச்சி தாங்க முடியாத மனவேதனையில் அழ ஆரம்பிக்கிறாங்க. பதில் பேசாமல் அரசியை பார்த்து பாண்டியன் கண்கலங்கி போய் நிற்க இங்கே உடனே சக்திவேலும், பாண்டியா அந்த பேச்சு பேசினேன், என் பையனை தப்பு சொன்னேன். இப்போ பாரு, உன் பொண்ணே விரும்பி தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்கா. இனி அரசி எங்கள் வீட்டு மருமக. எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தானே தெரியும் நாங்கள் யாருன்னு அப்படின்னு குமாரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சக்திவேலும் சொல்ல, உடனே இங்கே குமார், அப்பா என்னப்பா, நான் அந்த தாலியை கட்டவே இல்லைன்னு சொல்கிறேன், அந்த அரசி பொய் சொல்கிறா. நம்ம வீட்டுக்கு மறுபடியும் அரசி மருமகளாக வந்தா அவ்வளவுதான் அப்படின்னு பேச இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கிறத முத்துவேல் கவனிக்கிறாரு. உடனே முத்துவேலும், குமார் கொஞ்சமாவது என்ன செய்கிறோன்னு யோசித்து செஞ்சுருக்கணும். நீ என்னவோ அந்த கதிர் நம்ம வீட்டு பொண்ணு ராஜியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்ற கோவத்தில் அரசியை கூப்பிட்டு போய் தாலி கட்டி கூப்பிட்டு வந்திருக்க. இனி நம்ம வீட்டு மருமகனா அது அரசி தான். அரசியை கூப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வாங்க. உன்னால் அவமானப்பட்ட வரைக்கும் போதும் குமார், இங்கே நின்று பார்த்துட்ருக்க வேண்டாம். என்னதான் இருந்தாலும் என் பொண்ணு ராஜி அந்த பாண்டியன் வீட்டில் நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்க மாதிரியே அரசியவும் நம்ம நல்லா பார்த்துக்கலாம். அரசி மேலே தப்பு இல்லை. நமக்கு கோவம் எல்லாம் பாண்டியன் மேலே தான். அதை அரசிக்கிட்ட காமிக்கக்கூடாது. நீ தானே அரசியை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்த, நீயே அரசியை கூப்பிட்டுட்டு வா. அம்மா, நீங்கள் வடிவு மாறின்னு எல்லாரும் அரசிக்கு புரிய வச்சு ஆறுதலாக பேசி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க. நம்ம வீட்டு மருமக இனி யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது. நாமளே அரசியை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வீட்டுக்கு போகிறாரு. இங்கே குமாருக்கு ஒன்றும் புரியல. அரசி சொன்ன பொய்யால் இனி அரசி கூடயா நான் வாழணும்? அரசியை தனியாக கூப்பிட்டு போய் பலார்னு வெளுத்து வாங்கினேன். மறுபடியும் கூப்பிட்டு வந்து பாண்டியன் வீட்லேயே விட்டுறணும்னு நினச்சேன். என் பெரியப்பா எனக்காக பெரிய இடத்துல பொண்ணெல்லாம் பார்த்து வச்சுருந்தாரு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் நிறைய சொத்தெல்லாம் கிடைக்கும், பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் செய்யலான்னு நினச்சி திட்டம் போட்டிருந்தேன். ஆனால் நான் செஞ்ச இந்த வேலையால் அரசிக்கிட்ட நான் மாட்டிப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லையே. அரசி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவளே தாலியை கட்டிக்கிட்டு வந்து நான் கட்டினேன்னு சொல்லி என்னையே ஏமாத்திட்டாளே. வீட்டுக்கு வரட்டும், அரசியை வெளுத்து வாங்கி அவள் வீட்டுக்கே மறுபடியும் அனுப்பணும். அரசியால் பெருசாக என்ன செய்ய முடியும் அப்படின்னு கோவமாக அரசியை பார்த்துட்ருக்க அரசி தன்னுடைய அண்ணன்க கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. மீனா, ராஜினி எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க. அங்கே வந்த வடிவு, அரசி நீ அழாதம்மா, குமாரை பற்றி உனக்கு தெரியும். இனி குமாரோட வாழ்க்கையில் நீ வந்ததுக்கப்புறமாவது இந்த குமார் திருந்துறானான்னு பார்ப்போம். நாங்கள் எல்லாரும் இருக்கும்போது நீ கவலைப்படக்கூடாது. உன்னை நாங்கள் நல்லா பார்த்துப்போம் அரசி, நீ பயப்படாத. வேறு யார் வீட்டுக்கும் நீ மருமகளாக போகலையே, உன் மாமா வீட்டுக்கு தானே வந்திருக்க. உனக்கும் எங்களுக்கும் எப்பயுமே ஒரு நல்ல உறவு இருக்குது. எல்லாரும் சொந்தக்காரங்க தானே. உன் கல்யாணத்தை பார்க்கணுன்னு உன் அப்பத்தா அவ்வளோ ஆசைப்பட்டாங்க. நீயே எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர நாங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கணும். உன்னை நாங்களும் உன் அப்பத்தாவும் அவ்வளோ நல்லா பார்த்துப்போம். நீ எல்லார்கிட்டேயும் சொல்லிட்டு வாமா, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அரசி சொல்ல இதை பார்த்துட்டு கோமதி சொல்கிறாங்க, ஏதாவது உரிமை இருக்குன்னு பாசம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு மனசை மாற்றிடலான்னு நினைக்காத. நாங்கள் ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு உன் வாழ்க்கையை நீயே அமைச்சிக்கிட்டல. இனி அங்கே என்ன பிரச்சனை வந்தாலும் எங்களை தேடி வராத. இந்த வீட்டு பக்கம் நீ வந்தாலும் உன்னை நான் பார்க்க போகிறதும் இல்லை, பேச போகிறதும் இல்லை. எனக்கு நீ ஒரு பொண்ணாக இருந்தன்றதையே நான் மறந்துட்டேன். கிளம்பி போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே தங்கமயில் மெதுவாக அரசிக்கிட்ட சொல்கிறாங்க,
இப்படிலாம் நடக்கும், இப்படி நீ செஞ்சுட்டு வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. உனக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்க போகுதுன்னு எல்லாரும் சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் இனி நீ அந்த குமாரோட மனைவி. ஒரு பொறுப்போட அந்த வீட்டில் நல்லபடியாக நடந்துக்க. குமாரை நீ தான் மாற்றணும். உனக்கு அந்த வீட்டில் சப்போர்ட் பண்ணவும் ஆறுதலாக பேசவும் இங்கே ராஜியோட அம்மா, சித்தி, அப்பத்தான்னு எல்லாரும் இருக்காங்க. அவங்கள புரிஞ்சு நடந்துக்க. இனி உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது. அத்தையும் மாமாவும் உன்னால் ரொம்ப மனசு வேதனையில் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசணும்னு நினச்சாலும் அவங்க கண்டிப்பாக பேச மாட்டாங்க. பார்த்து நடந்துக்க அரசி அப்படின்னு தங்கமயில் சொல்ல, இங்கே ராஜியும், என் அண்ணன் தான் குமார், அவன் செஞ்சது பெரிய தப்பு. ஆனால் இப்படி ஒரு வாழ்க்கையை நீயே அமைச்சிப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. எங்கள் வீட்டில் எல்லாரும் உன்னை நல்லா பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. நீ போய் அங்கே நல்லபடியாக இரு. அப்பத்தா கிட்ட நீ என்ன வேணாலும் சொல்லு, அவங்க உனக்கு செஞ்சு தருவாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இங்கே நல்லபடியாக பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே கண்கலங்கி நிற்கிறாரு கதிர். இங்கே செந்தில், சரவணன் எல்லாருமே தன்னுடைய தங்கச்சிக்கிட்ட பேச முடியாத நிலமையில இருக்க, அண்ணா என்னை மன்னிச்சிருங்க. கண்டிப்பாக என்னால் யாரும் தலகுனியக்கூடாது, இனியும் அவமானப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன். போக போக நான் ஏன் இப்படியெல்லாம் செஞ்சேன்னு உங்களுக்கெல்லாம் புரிய வரும். என்னை கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஏற்றுப்பீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, பேசி முடிச்சாச்சா, போதும் போதும் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே சக்திவேல். இங்கே உடனே வடிவு, இங்கே மாறின்னு எல்லாரும் அரசியை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அழுதுகிட்டே அரசியும் தன்னுடைய முத்துவேல் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. ஆனால் குமாருக்கு அவ்வளோ கோபம் வருது. இன்னைக்கு அரசியை சும்மா விடக்கூடாது. ரெண்டில் ஒன்று தெரிஞ்சாகணும். உண்மையை சொல்லிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த பாண்டியனோட வீட்டுக்கே இந்த அரசி போகணும். எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். போயும் இந்த அரசி ஏன் மனைவியா? அதுவும் நான் தாலி கட்டவே இல்லை. அப்புறம் எப்படி, எந்த ஒரு உரிமையோட இவன் இந்த வீட்டுக்கு வருவா அப்படின்னு கோவமாக இருக்காங்க. இங்கே அரசியை குமரவேலோட ரூமுக்கு கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. தன்னுடைய அம்மா அப்பாவை பற்றி யோசிச்சு அரசி ரொம்பவே அழுகிறாங்க. உடனே அப்பத்தாவும், அழாத அரசி, நாங்கள் எல்லாரும் உனக்கு துணையாக இருக்கோம்ல. குமாரை பற்றி உனக்கு தெரியும், முன்கோபம் அதிகம். அது எல்லாமே நீ வந்ததுக்கப்புறமா மாறிடும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. இனி உனக்காகவே அவன் நல்ல வேலை செஞ்சு சம்பாதிப்பான்ற நம்பிக்கையும் இருக்குது. உன் கல்யாணம் நின்னதுக்கப்புறமா கோமதியை நினச்சி ரொம்ப மனசு வேதனைப்பட்டேன். எப்படியோ எங்கள் வீட்டுக்கு நீ மருமகளாக வந்தது எனக்கு சந்தோஷம். கோமதியோட பொண்ணை எப்படி பார்த்துக்கணும்னு எங்களுக்கு தெரியாதா? அதனால் அப்பத்தா இருக்கேன், நம்பிக்கையாக இரு. 30 வருஷமாக பிரிஞ்சிருக்கிற இந்த குடும்பத்தை ராஜை கதிர் கல்யாணம் மூலமாக ஒன்று சேரும்னு நினச்சேன். இப்போ வரைக்கும் எந்த நல்லதும் நடக்கலை. ஆனால் நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்கல்ல, உன்னால் இந்த குடும்பம் கண்டிப்பாக ஒன்று சேருன்ற நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு ஆறுதலாக பேசிட்டு அப்பத்தாவும், நம்ம வீட்டுக்கு வந்த மருமக அரசியை நல்லா பார்த்துக்கணும். என் பேத்தி நம்ம வீட்டுக்கே மருமகளாக வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை முத்துவேலு அப்படின்னு சொல்ல, இங்கே முத்துவேல் இருந்த கோவத்தில் குமாரை கூப்பிட்டு, என்ன செஞ்சு வச்சுருக்க? நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் அங்கே இருந்தாங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கன்னு ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு தான் நானும் பொறுமையாக இருந்தேன். உனக்காக எவ்வளோ பெரிய இடத்துல பொண்ணு பார்த்தேன். அதுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் அரசியை கூப்பிட்டு போய் தாலி கட்டி கூப்பிட்டு வந்திருக்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தாலியை நான் கட்டலைன்னு வர சொல்கிற. அசிங்கமா இல்லை உனக்கு? நீ அரசியை விரும்பினது உண்மையா இல்லையான்னு கேட்க, பெரியப்பா என்ன பதில் சொல்லனே தெரியல. ஆனால் அரசி ஏமாத்துறான்னு சொல்ல பலார்னு வெளுத்து வாங்குறாரு முத்துவேல். அரசி ஏமாத்துறாளா? நீ எங்களை ஏமாத்திட்டு இருக்கியா? இப்போதானே புரியுது. நீயும் உன் அப்பாவும் சேர்ந்து என்னெல்லாம் திட்டம் போட்டிருக்கீங்கன்னு. இது தெரியாமல் அங்கே இங்கேன்னு உனக்காக நல்ல இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. இப்போ உனக்குன்னு ஒரு பொண்ணும் வந்திருக்கா. நம்ம வீட்டு மருமகளை நீ நல்லா பார்த்துக்கணும். அதுக்கு முதல்ல நீ பொறுப்பாக இருக்கணும். ஒழுங்காக வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வழியை பாரு. அதை விட்டுட்டு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு பிரச்சனை செஞ்சிட்டு இருந்த. இனியெல்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ண எப்பயும் நான் வரமாட்டேன். ஏன்னா நீ செஞ்சது பெரிய தப்பு. யார் குடும்பத்துக்கு நான் என்னுடைய தங்கச்சியும் என் பொண்ணும் அங்கே வாழ போயிருக்காங்களோ அதே குடும்பத்தில் உள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்க. இப்படியெல்லாம் செய்யாதன்னு சொல்லியும் என் பேச்சை மீறி நீ கேட்காம செஞ்ச வேலையால் நாங்கள் எல்லாரும் தலை குனிஞ்சிருக்கோம். இனி என்ன ஆனாலும் சரி, அந்த அரசியை நீ நல்லா பார்த்துக்கணும். அதுக்கு உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய், அவ்வளவுதான். ஏன்னா கோமதி இந்த வீட்டிலேருந்து அந்த பாண்டியனை கல்யாணம் பண்ணிட்டு போய் அவமானப்பட்டு திரும்பி வருவான்னு நினச்சேன். ஆனால் பாண்டியன் நினச்சதை விட கோமதியை நல்லாவே பார்த்துக்கிட்டான். அதே மாதிரி என் பொண்ணு ராஜி ரொம்ப வசதியாக இந்த வீட்டில் இருந்தா கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டில் வாழ முடியாமல் மறுபடியும் நம்மக்கிட்டேயே திரும்பி வந்துடுவான்னு நினச்சேன். ஆனால் ராஜியவும் கதிர் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான். இங்கே ராஜிக்கு தேவையான படிப்பு, தேவையான ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க.
அதே மாதிரி அந்த குடும்பத்தை அவமானப்படுத்த தான் அரசியை நீ கல்யாணம் பண்ணியிருக்கன்னு எனக்கு தெரியும். அதுக்காக அரசியை கவனிக்காம ஏற்றுக்காம பிரச்சனை செஞ்ச சும்மா விடமாட்டேன் உன்னை. உன்னால் தலை குனிஞ்சி அவமானப்பட்டுட்டோம். இனி ஒழுங்கா உன் வேலையை பாரு, உன் குடும்பத்தை கவனிச்சிக்க, அது போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நாளையிலேருந்து மில்லுக்கு வேலைக்கு வா, ஒழுங்கா சம்பாதிக்கிறத பாரு, அப்போ தான் உன்னால் கொஞ்சமாவது அரசி சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்ல, நான் அந்த அரசியை கல்யாணம் பண்ணவே இல்லைன்னு சொன்னால் என்ன எல்லா பொறுப்பையும் எடுத்துக்க சொல்கிறாங்க? அரசிக்காக வேலைக்கு போகணுமா? அரசிக்காக சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கணுமா? எதுக்கு? நான் தான் கல்யாணமே பண்ணலையே அரசியை, அவளே ஏமாத்திட்டுருக்கா. எனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க வீட்டில் உள்ள யாரும். அந்த அரசி என்கிட்ட மாட்டிக்கிட்டா அவளை சும்மா விடக்கூடாதுன்னு நினச்சா நான் தான் இப்போ அவகிட்ட மாட்டிக்கிட்டேனா? இப்போவே அந்த அரசியை வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி அவள் மூலமாகவே நான் அவளுக்கு தாலி கட்டலன்ற உண்மையை எல்லாத்துக்கும் நிரூபித்து இப்போவே நான் என்ன செய்கிறேன்னு பாருங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக இருக்க உடனே வடிவு சொல்கிறாங்க, குமார், இத்தனை நாள் நீ தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வந்த, எல்லாத்தையும் நாங்கள் பொறுமையாக ஏற்றுக்கிட்டோம், உனக்காக சப்போர்ட்டாக இருந்தோம். ஏன்னா இந்த ராஜி எங்கள் பேச்சை கேட்காம கதிரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. நீ மட்டும்தான் எங்களுக்கு இருந்து நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சோம். ஆனால் நீயும் இப்படிப்பட்ட ஒரு தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு வந்திருக்க. இனி அரசியோட வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாக நடக்கணும். உன்னால் அரசி அழக்கூடாது, உன்னால் அரசி சந்தோஷமாக இருக்கணும். நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளை பொறுப்பாக கவனிச்சிக்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். இனி என்னென்ன சொல்லணுமோ மாறி நீயே குமாருக்கு சொல்லி புரிய வை. இதுக்கு மேலே பிரச்சனை வந்துச்சுன்னா அங்கே பாண்டியனும் கோமதியும் இதால் தாங்கிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருப்பாங்க. நாம் எப்படி ராஜி அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு தலை குனிஞ்சு நின்னோமோ அதே நிலமையில தான் இப்போ அவங்க இருக்காங்கன்னு சொல்ல, அதான் பார்க்க அம்புட்டு சந்தோஷமாக இருக்குல்ல அப்படின்னு இங்கே சக்திவேல் சொல்ல, இங்கே முத்துவேலும் சக்திவேலை பார்த்து முறைக்கிறாரு. இங்கே உடனே இப்படி முத்துவேல் வடிவுன்னு எல்லாரும் அரசிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறதுனால கோவத்தில் போன தன்னுடைய ரூமில் இன்றைக்கி அரசி வரட்டும் அப்படின்னு கோவத்தில் இருக்க, இங்கே உடனே அப்பத்தாவும் சுகன்யா கிட்ட சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் அரசிக்கிட்ட பேசி புரிய வச்சு அங்கே குமாரோட ரூமில் ரெஸ்ட் எடுக்க சொல்லுமா அப்படின்னு சொல்ல, இங்கே அரசிக்கிட்ட மெதுவாக சுகன்யா பேசிட்டு போகிறாங்க. அரசி, இந்த வீட்டுக்கு மருமகளாயிட்ட, இனி பொறுப்பாக இரு, உங்கள் வீட்டை பற்றி யோசிக்காம இவங்க எல்லாரும் உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. குமார் உண்மையாகவே உன்னை விரும்பியிருக்கான்னு சொல்ல, போதும் அத்தை, எனக்கு யார் நல்லவங்கன்னு தெரியும், யாரும் எனக்கு குமாரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன இந்த அரசி என் மேலேயே இவ்வளோ கோவப்படுறா? ஒருவேளை நான் தான் அரசியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனன்றத எல்லார்கிட்டையும் சொல்லிடுவாளோ அப்படின்ற பயத்தோடையே இங்கே அப்பத்தா சொன்ன மாதிரி குமாரோட ரூமுக்கு அரசியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க சுகன்யா. இங்கே சுகன்யா குமார்கிட்ட மெதுவாக நினச்ச மாதிரியே செஞ்சிட்ட குமார், ஆனால் கல்யாணம் பண்ணி அரசியை கூப்பிட்டு வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல, சித்தி நீங்களுமா? நான் இந்த அரசி கழுத்தில் தாலி கட்டவே இல்லை, இந்த அரசி என்னை ஏமாத்திட்டுருக்கா அப்படின்னு சொல்ல, என்ன குமார், நீயும் உங்கள் அப்பாவும் திட்டம் போட்ட மாதிரி தானே செஞ்சுருக்க. உன்னால் அந்த பாண்டியன் குடும்பமே அவமானப்பட்டு தலை குனிஞ்சு அழுதுகிட்டே நிற்கிறாங்க. இப்படிலாம் நடக்கணும் தானே யோசிச்சிங்க. அப்புறம் என்ன ஒன்றும் செய்யாத மாதிரி பேசுகிற? சரி சரி, அரசி வந்துட்டா நீ மெதுவாக பார்த்து பேசு, அது மட்டும் இல்லை அரசியை நல்லா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. குமாரை கண்டுக்காம அரசியும் அங்கே அமைதியாக நிற்கும்போது, அரசி என்ன செஞ்சு வச்சுருக்க? நானா உன் கழுத்தில் தாலி கட்டினேன்? உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நானே சொல்லிட்டு வேற ஒரு நல்ல இடமா நல்ல வசதியான பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா நீ என்ன நான் தான் தாலி கட்டினேன்னு எல்லாரும் முன்னாடி தாலியை காமிச்சு என் குடும்பத்தை அவமானப்படுத்தி இந்த வீட்டுக்கே மருமகளாக வந்துட்டா சும்மா விட்டுருவனா? நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் குடும்பத்தில் உள்ளவங்க அவமானப்படக்கூடாதுன்னு தானே என்னை அசிங்கப்படுத்தி இப்படி மருமகளாக வந்திருக்க. நான் இப்போ சொல்கிறேன், என்னைக்கும் உன்னை நான் மனைவியாக ஏற்றுக்க மாட்டேன். அது மட்டும் இல்லை, நான் உன் கழுத்தில் தாலி கட்டவே இல்லை. நீ யார் என் ரூமுக்கு வர்றதுக்கு? ஒழுங்காக உண்மையை சொல்லிவிட்டு உன் வீட்டை பார்த்து போயிரு. இங்கே இருந்து பிரச்சனை செய்யணும்னு நினச்ச அப்புறம் அவ்வளவுதான். நான் உன்னை விரும்பினேன்னு சொன்னதும் போய் உன்னை இப்படி அவமானப்படுத்தணும்னு நினச்சது மட்டும்தான் உண்மை. என்னை பற்றி தெரியும்ல அப்படின்னு சொல்ல, உடனே அரசியும் உன்னை பற்றியும் தெரியும், உன் அப்பாவை பற்றியும் தெரியும், உன் சித்தியை பற்றியும் தெரியும். என்ன சொன்ன? எனக்கு இந்த வீட்டில் தங்க உரிமை இல்லையா? எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. நீ தான் என் கழுத்தில் தாலி கட்டியிருக்கல்ல அப்படின்னு சொல்ல,
நான் தாலி கட்டினேனா? எப்போ? இதெல்லாம் எப்போ நடந்தது? நடக்காத ஒன்றை நடந்ததா சொல்லி மற்றவங்கள ஏமாற்றலாம், என்னை ஏமாற்ற முடியாது. இப்போவே உண்மை என்னன்னு சொல்லிட்டு உன் அப்பா அம்மா வீட்டுக்கே போயிரு. உன்னை பார்க்க கூட எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அமைதியாக இருந்துரு குமார். இதுக்கு மேலே ஏதாவது பேசுன பலார்னு வெளுத்து வாங்கிடுவேன். நீ வேணும்னா என்னை ஏமாற்றி கூப்பிட்டு போவ, உனக்கு வேண்டான்னா எல்லாரும் முன்னாடி நிப்பாட்டி அவமானப்படுத்துவ. என் குடும்பத்தை பற்றி என்ன நினச்சிட்ருக்க? என் குடும்பம் அவமானப்படணும் தானே என்னை ஏமாற்றி கூப்பிட்டு போனேன், பொய் சொல்லி வர வச்ச. இப்போ நீ என்னால் நல்லா அனுபவிக்க போகிற. அரசியை நம்ப வச்சு விரும்புகிறேன்னு சொல்லி ஏமாத்துனது பெரிய தப்புன்னு என் அப்பா அம்மா கிட்ட நீ மன்னிப்பு கேட்குற அளவு நீ என் கழுத்தில் தாலி கட்டலைன்ற உண்மையை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? இப்போ நீ என் வீட்டுக்காரர், நான் உன் மனைவி. நான் என்ன உன்னை பற்றி சொன்னாலும் எல்லாரும் நம்புவாங்க. உன்னை பற்றி தான் உன்னுடைய பெரியப்பா உன் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியுமே. அதனால் ஒழுங்காக இருந்துக்க. தேவையில்லாத பிரச்சனை செஞ்சு உரிமை இல்லை வீட்டை விட்டு வெளியில் போகணும் சொன்னேன், அவ்வளவுதான். உன்னையும் உன் அப்பாவையும் வெளுத்து வாங்கி செஞ்ச தப்புக்கெல்லாம் போலீஸில் மாட்டி விட்டுட்டு போங்கன்னு போயிட்டே இருப்பேன். என்னை சாதாரணமாக நினச்சிட்டல, இனி இந்த வீட்டில் தான் நான் இருப்பேன். என் வீட்டுக்காரரா நான் சொல்கிற எல்லாத்தையும் நீ கேட்கணும். அப்படி நீ செய்யாமல் என்ன வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு திட்டம் போட்ட அவ்வளவுதான். என் கையில் என்ன இருக்குன்னு பாரு. ஒரேடியாக உன்னை அனுப்பிட்டு நீ செஞ்ச வேலை எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். நீ செஞ்ச ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நான் ரொம்ப தெளிவாயிட்டேன். என் குடும்பத்துக்கு உன்னால் பிரச்சனை வரக்கூடாது, நீ என்னை ஏற்றுக்க வேண்டாம். ஆனால் நான் உன் மனைவின்ற உரிமையோடு என் பக்கத்தில் வந்தால் கூட உனக்கு என்னால் பிரச்சனை அதிகமாக வரும். அதனால் ஒதுங்கி உன் வேலையை பாரு. நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன். உன்னால் என்ன முடியுமோ செஞ்சுக்க. நீ என்னை மட்டும் ஏமாத்தலை, என் குடும்பத்தையே ஏமாற்றி தலகுனிய வச்சுருக்க. என்னால் என் அப்பா அம்மானு பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நின்னாங்க. எனக்காக பார்த்த மாப்பிள்ளையோட அம்மா என்ன பேச்சு பேசுனாங்க பார்த்தில்ல? அவங்க எல்லாரும் அவங்க கஷ்டத்தை சொல்லி அழுதுட்டு போயிருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கணும், உனக்கு மட்டும் நல்ல வாழ்க்கை அமையணும். ஆனால் நானும் என் குடும்பமும் தலை குனிஞ்சு நிற்கிறத பார்த்து நீ உன் அப்பா உன் சித்தின்னு சந்தோஷப்படுவீங்களா? உன்னை மட்டும் இல்லை, உன் அப்பா உன் சித்தி சுகன்யான்னு ஒவ்வொருத்தரையும் இனி என்னெல்லாம் செய்ய போகிறேன்னு பொறுத்திருந்து பாரு குமார். அதுக்கப்புறமா நான் யாருன்னு நீ புரிஞ்சுப்ப. என்ன தானே விரும்புகிறேன்னு சொல்லி ஏமாத்தினேன், அதெல்லாம் தப்புன்னு உனக்கு நான் புரிய வைக்கிறேன். இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டல்ல, இனி நீ என் வீட்டுக்காரரா நான் சொல்கிற எல்லாத்தையும் செய்யணும். இல்லைன்னு வையி, அப்புறம் நான் என்னெல்லாம் செய்வனோ பிரச்சனையில் வசமாக மாட்டிக்கிட்டு தலை குனிஞ்சி உன் பெரியப்பா கிட்ட அசிங்கப்பட்டு நிற்ப பார்க்குறியா அப்படின்னு என்றைக்கும் இல்லாமல் அரசி ரொம்ப தைரியமாக தெளிவாக கோபத்தில் குமார் முன்னாடி பேசி வெளுத்து வாங்கினதால குமார் ரொம்ப பதட்டமாக பயந்து போய் நிற்கிறாரு. அரசியா இது? இந்த அரசியவா நம்ம விரும்பணும்? அரசி இப்படி பேசுவா செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் மேலே உள்ள கோவத்தில் இன்னும் அரசி என்னெல்லாம் செய்ய போகிறாளோ? அவளே தாலியை கட்டிக்கிட்டு என் வீட்டுக்கு மருமகளாக வந்து என்னையே பயப்பட வைக்கிற மாதிரிலாம் பேசிகிட்ருக்கா அப்படின்னு தலை குனிஞ்சி அரசிக்கிட்ட கோவப்பட்டு பேசணும்னு நினச்ச குமார் அவமானப்பட்டு அங்கேருந்து போகிறாரு. உடனே அங்கே வந்த முத்துவேலும் அரசிக்கிட்ட, அரசி இந்த வீட்டில் நீ என்ன வேணாலும் செய்யலாம், உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, மேலே நீ படிக்கணுன்னாலும் நான் உதவி செய்கிறேன். குமாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற எண்ணம் உனக்கு வேண்டாம். குமார் நல்லவன் தான், என்ன சக்திவேலால் தான் இப்படி பிரச்சனையை செஞ்சிட்ருக்கான். நீ வந்துட்டல, குமார் கண்டிப்பாக உன்னை நல்லா பார்த்துப்பாமா, நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு போக இங்கே தனியாக நின்று குமார் அழுதுட்ருக்காரு. இதை பார்த்துட்டு சக்திவேல் சிரிச்சுக்கிட்டே, என்ன குமார் எல்லாரும் முன்னாடி கோவப்படுற மாதிரி கோவப்பட்டுட்டு இங்கே நின்று அழுதுட்ருக்க, தேவையா உனக்கு இது? என்னை கேட்காம அந்த அரசியை எதுக்கு கூப்பிட்டு போய் தாலி கட்டி கூப்பிட்டு வந்த? நீ என் பையன்றதுக்காக நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன். உனக்கு உன் பெரியப்பா எப்படிப்பட்ட ஒரு பொண்ணை பார்த்துருக்காரு தெரியுமா? வசதியான இடத்துல இருந்து சம்மந்தம் வரப்போகிற நேரத்தில் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்து கண் கலங்கி நிற்கிற, அசிங்கமா இல்லை? எதை செஞ்சாலும் சரியாக செய்ய மாட்டேன்னு தெரியும், ஆனால் உன் வாழ்க்கையிலேயே பிரச்சனையை கொண்டு வந்து உன் வீட்லேயே நிப்பாட்டுவேன்னு எனக்கு தெரியாதே. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, அப்பா நீங்களாவது நம்புங்கப்பா, அந்த அரசி காலத்தில் நான் தாலி கட்டலப்பா, அரசி பொய் சொல்லி ஏமாத்துறாப்பா, அவள் வேணும்னே நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்த தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்காப்பான்னு சொல்ல, வாயை மூடு. மறுபடியும் மறுபடியும் செஞ்ச தப்பை நீ மறைக்க முடியாது. இந்த வீட்டுக்கு அரசி மருமகளாக வரணும்னு நான் முன்னாடி எதிர்பார்த்தேன்,
ஆனால் பாண்டியனோட பொண்ணெல்லாம் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்தால் சரிப்பட்டு வராதுன்னு தெளிவாக எடுத்து சொல்லியும் இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சுட்டு இப்போ நீ அழுதுட்டு நிற்கிற. இதுலேயும் அந்த அரசி பொய் சொல்கிறான்னு சொல்கிறியே, அசிங்கமா இல்லை? போ போ, போய் உன் வேலையை பாரு. அந்த அரசி உனக்காக காத்துட்ருப்பால அப்படின்னு சொல்ல, அவள் எனக்காக காத்துட்டா இருக்கா, என்னை வெளுத்து வாங்குறா. அவளெல்லாம் நான் எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன்? அது மட்டும் இல்லை, இந்த வீட்டுக்கு வந்த அரசியால் என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்ப பயத்தோடையே இருக்கார் குமார். அடுத்த நாள் அரசி எப்பயும் போல் சமையல் செய்கிறாங்க. எல்லாருக்கும் என்னென்ன தேவைன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்ய, இதை பார்த்துட்டு அப்பத்தா முத்துவேல்னு சந்தோஷப்படுறாங்க. என்னதான் பாண்டியன் நமக்கு ஆகாதவனாக இருந்தாலும் பாண்டியனோட பொண்ணு வீட்டுக்கு வந்த அடுத்த நாளே ரொம்ப பொறுப்பாக இருக்கால அப்படின்னு பேசிக்கிறாங்க. எல்லாருக்கும் அரசி தான் சமைச்ச சாப்பாடை பரிமாறும்போது, இங்கே அரசி சமைச்ச சாப்பாடை சாப்பிடலாமா வேண்டாமா? அரசி என் மேலே இருக்க கோவத்தில் இதில் எதை வேணால் கலந்து கொண்டு வந்து வச்சிருவா. நான் இதை சாப்பிட்டு அப்புறம் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன செய்ய அப்படின்னு ரொம்பவே பயப்படுறாரு குமார். இங்கே அரசி மெதுவாக குமார்கிட்ட சொல்கிறாங்க, சாப்பிடு, உனக்காக தான் ஸ்பெஷலாக சமைச்சேன். நீ சாப்பிடணும், என்னை புகழ்ந்து பேசணுன்றதுக்காக உனக்கு என்னென்ன பிடிக்கும்னு அப்பத்தா கிட்ட கேட்டு கேட்டு சமைச்சிருக்கேன். நல்லா சாப்பிடு. சாப்பிட்டுட்டு உன் பெரியப்பா கூட வேலைக்கு போகிற, அங்கே இங்கேன்னு போய் பிரச்சனை செஞ்சுட்டு வந்த, அவ்வளவுதான், சும்மா விட மாட்டேன். என்னதான் நீ இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டல, எனக்கு தேவையானதெல்லாம் நீ தானே பார்த்துக்கணும். அதனால் நீ சம்பாதிக்கணும், அந்த பணத்தை வீட்டுக்கு கொண்டு வரணும், புரியுதா? நான் சொல்கிற மாதிரி நீ கேட்கல, உன்னையும் உன் அப்பாவையும் ஒரேடியாக அனுப்பிடுவேன். ஏன்னா உன் அப்பா மேலேயும் ஓ மேலேயும் அம்புட்டு கோவத்தில் இருக்கேன் அப்படின்னு கோவமாக பேசுகிறாங்க அரசி. நான் போய் சம்பாதிக்கணுமா? எனக்கு எவ்வளோ சொத்து இருக்குது. நான் வெளியில் போனாலே அவ்வளோ பேர் என்னை மதிப்பாங்க. நான் போய் வேலைக்கு போகணுமா? என் பெரியப்பா அப்பான்னு சேர்த்து வச்ச எல்லா சொத்து பணம்னு எல்லாம் எனக்கு தான். நான்லாம் நீ சொன்னேன்னு வேலைக்கெலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது, வேலைக்கு போக மாட்டியா? அப்போ நான் பிரச்சனையை ஆரம்பிக்கட்டுமான்னு கேட்க, வேண்டாம் வேண்டாம், நீ சொன்னால் அப்படியே செஞ்சிருவேன். அப்புறம் ஏன் அப்பா தலை குனிஞ்சு நிற்கணும்? நீ பொறுமையாரு, போகிறேன், வேலைக்கு தானே, பொறுப்பாக நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே பொறுப்பாக மில்லுக்கு கிளம்பி போகிறாரு குமார். இதை பார்த்து அப்பத்தான் சந்தோஷப்படுறாங்க. உடனே முத்துவேலும் அரசி வீட்டுக்கு வந்த உடனே இங்கே குமாரோட மனசை மாற்றி என்றைக்கும் இல்லாமல் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகாமல் நல்லபடியாக நம்ம மில்லுக்கு குமார் வரேன்னு ஒத்துக்கிட்டது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு மருமகளை தேடி கண்டுபிடிச்சிருந்தாலும் நம்ம குமாருக்குன்னு பார்த்துருக்க முடியாது. அரசி நம்ம வீட்டுக்கு வந்த நல்ல மருமக அப்படின்னு முத்துவேல் சொல்லிட்டு போகிறாரு. என்னதான் வீட்டில் உள்ளவங்க அரசியை புகழ்ந்து பாராட்டி பேசினாலும் அரசிக்கு தன்னுடைய அப்பா அம்மா அண்ணனுங்க அண்ணிங்கன்னு அவங்க ஞாபகமாகவே இருக்க, இங்கே குமாரோட ரூமில் இருந்து ஜன்னல் வழியாக அவங்க வீட்டையே பார்த்துட்ருக்காங்க. யாராவது வெளியில் வருவாங்களா? அவங்கக்கிட்ட பேச முடியுமா? அப்பாவும் அம்மாவும் என்னை மன்னிச்சிருவாங்களா அப்படின்ற ஒரு எண்ணத்திலையே பார்த்துட்ருக்காங்க. வேணும்னே இந்த குமாரை நம்பி நான் போகலை. குமார் என்னை ஏமாற்றி கூப்பிட்டு போயிருக்கான். என் கழுத்தில் இருக்க தாலி நானாக கட்டின தாலி தான். அது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தை குமார் அவமானப்படுத்தணும்னு நினச்சான். அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன்ற உண்மையை கண்டிப்பாக சரியான நேரம் வரும்போது எல்லார் முன்னாடியும் உண்மையை சொல்லி புரிய வைப்பேன். என் அப்பா அம்மானு கண்டிப்பாக என்னை ஏற்றுப்பாங்க அப்படின்னு அழுதுகிட்டே தன்னுடைய வீட்டையே பார்த்துட்ருக்காங்க அரசி. இங்கே கோமதியோட வீட்டில் அரசி இப்படி ஒரு வேலையை செஞ்சு குடும்பத்தை அவமானப்படுத்திட்டா. என் அக்கா கேட்ட கேள்விக்கு கூட என்னால் பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமை. அதுக்கு காரணம் அரசி இப்படி செஞ்சதுனால தானே. என் அக்கா அந்த பேச்சு பேசிட்டு போனாங்க. ஆனால் பதில் பேச முடியலையே கோமதி. இனி எப்படி நான் வெளியில் போக முடியும்? கடைக்கு போனாலும் எல்லாரும் கேள்வி கேட்பாங்களே. மறுபடியும் நான் அவமானப்பட்டுல நிற்கணும். என் பசங்க யாருமே என் பேச்சை கேட்கல. எல்லாரும் அவங்க விருப்பத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அரசியோட வாழ்க்கையில் நாம் நினச்ச மாதிரி கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு நினச்சி நாம் ஒரு ஏமாந்துட்டோம் கோமதி அப்படின்னு சொல்லி ரொம்பவே பாண்டியன் அழுகும்போது இங்கே கதிர் சொல்கிறாங்க, இல்லை, அரசி கண்டிப்பாக இப்படி ஒரு தப்பை செஞ்சுருக்க மாட்டா. எனக்கு என்னவோ இந்த குமார் மேலே சந்தேகமாக இருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அதான் அரசி இந்த தாலியெல்லாம் எடுத்து காமிச்சு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினச்சிருக்கா. கண்டிப்பாக நான் அரசியை பார்த்து பேசுவேன். என்ன உண்மைன்னு நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன். அது வரைக்கும் என்னால் எதையும் நம்பவே முடியாது. என் தங்கச்சி அரசி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. இப்படி கோமதி வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப அழுதுட்டு இருக்கும்போது மீனா, ராஜி, தங்கமயில்னு அழுதுட்ருக்க கோமதிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. உடனே இங்கே பாண்டியன் சொல்கிறாரு, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அரசி நம்மளை அவமானப்படுத்தினாலும் என் பொண்ணு அரசி
எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், அது மட்டும்தான் என்னுடைய ஆசை கோமதி அப்படின்னு கண் கலங்கி பாண்டியன் பேச, இதை நினச்சி கோமதி ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. என் அப்பாவும் அம்மாவும் எப்போ மனசு மாறுவாங்க, என்னை மகளாக ஏற்றுக்கிட்டு பேசுவாங்கன்னு தெரியலன்னு ஒரு ஆசையோடு காத்துட்ருக்காங்க அரசி. அது மட்டும் இல்லாமல் என்னையும் என் குடும்பத்தையும் தலகுனிய வைக்கணும், எனக்குன்னு என் அப்பா ஆசாசியாக ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினச்ச இந்த குமாரை இனி நான் சும்மா விட மாட்டேன். இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டேன்ல, இனி என்னால் குமார் நல்லா அனுபவிச்சு தான் செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு என் அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலையும் குமார் மேலேயும் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க அரசி. இங்கே அரசி பேசுனதெல்லாம் கேட்டுட்டு வேற வழி இல்லாமல் மில்லில் போய் ரொம்ப கோவமாக குமார் வேலை செஞ்சிட்ருக்கிறத சக்திவேல் பார்த்துட்டு, டேய் மகனே குமார், நீ என்ன மில்லுக்கே வரமாட்ட, இப்போ வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன்னு கேட்க, அப்பா எல்லாத்துக்கும் காரணம் அரசி தான்ப்பா, அவள் தான் என்னை வேலைக்கு போயே ஆகணும்னு வீட்டை விட்டு அனுப்பிட்டா, என்ன செய்யன்னு தெரியல, அவளெல்லாம் நீங்கள் மருமகளை ஏற்றுக்கக்கூடாதுப்பா, இப்பயும் சொல்கிறேன், நான் பொய் சொல்லலை, அரசி கழுத்தில் நான் தாலி கட்டலப்பா அப்படின்னு சொல்ல, அரசி வந்த உடனே இப்படி மாறிட்டியே குமாரு அப்படின்னு சக்திவேல் கேட்க, அதுக்கு குமார் ரொம்ப கோவமா, நான் சொல்கிறத யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க, நான் ஒன்றும் மாறலை, அந்த அரசி என்னை மாற்றணும்னு நினைக்கிறா, அந்த அரசிக்காக இப்படியெல்லாம் இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குப்பா, ஆனால் அரசியவும் அந்த அரசி வீட்டில் உள்ள அந்த கதிர் ராஜி மற்ற எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன், அரசியை மறுபடியும் பாண்டியனோட வீட்டுக்கு அனுப்பி பாண்டியன் கோமதியை தலை குனிய வைப்பேன்பான்ற கோவத்தில் இருக்காரு குமார்.